Hello students, யாரெல்லாம் இருக்கீங்க? Good evening, Aditi. Okay. So, நம்ம previous classல molecular orbital theory பத்தி பார்த்தோம் இல்லையா? எப்படி நம்மளுக்கு வந்து bonding orbital இருக்கு, anti bonding orbital இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி sequence, energy level sequence எப்படி இருக்கு, first 1s, அதுக்கப்புறமா sigma 1s, அதுக்கப்புறம் sigma star 1s, இந்த மாதிரி bonding orbitalக்கு வந்து lower energy when compared to anti-bonding orbital. இது வந்து it will always have lower energy. அதனால எலக்ட்ரான் பார்த்தோம்னா ஜெனரலா bonding orbitalல fill ஆகும் அப்படின்னு பார்த்தோம். And two different sequences இருந்து up to 14 electrons எப்படி fill பண்ணுறது, அதுக்கப்புறம் 15 electrons more than 14 அப்படின்னா ஒரு flip எப்படி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து applications பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி, இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம மாலிக்யூல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 இருக்கு, N2 இருக்கு. ஓகே, நோபல் கேசஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? டைஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ் நோபல் கேசஸ்ல இருக்கு. He2 இல்லாட்டா வந்து Xe2, இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் வந்து எதோட பேசிஸ் மேல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு, மாலிகுலர் ஆர்பிட்டல். If Nb is the number of electrons occupying bonding orbitals. Bonding orbitals அப்படின்னா sigma 1s, sigma 2pz, இந்த மாதிரி பார்த்தோம்ல ஸ்டார் இல்லாதது, அதுதான் வந்து bonding orbitals. And Na is the number occupying anti-bonding orbitals. அப்போ molecule is stable if Nb is greater than Na. அப்படின்னா bonding orbitalல எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஆன்டி பாண்டிங் விட அப்படின்னா மாலிக்யூல் வந்து ஸ்டேபிள். ஒருவேளை பாண்டிங் ஆர்பிட்டால்ல ஆன்டி பாண்டிங்கோட கம்மியா இருக்கு அப்படின்னா it is unstable molecule. இதுதான் வந்து பேசிஸ். பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா then molecule is stable. ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ல பாண்டிங் ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஸோ இது நம்ம வந்து பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒன் ஆஃப் த லிமிடேஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம், எப்படி வந்து ஃப்ராக்ஷனல் பாண்ட் ஆர்டர் பாசிபிள். ஏன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரியில, லூயிஸ் தியரியில வந்து இந்த பாண்ட் ஆர்டர் வந்து ஃப்ராக்ஷனலா இருக்க முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம்னா பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிற நம்ம கான்செப்ட் பார்த்தோம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியை வச்சு. அப்படின்னு பார்க்கும்போது பாண்ட் ஆர்டர் வந்து 1/2 the difference between number of electrons. So 1/2 between the electrons present in bonding and anti-bonding. So ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். So positive bond BO, that is bond order means stable. அப்படின்னா பாசிட்டிவ் பாண்ட் ஆர்டர்னா NB ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து NA ஓட ஜாஸ்தியா இருந்ததுன்னா பாசிட்டிவ் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே NB ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் NA ஓட கம்மியா இருந்தது இல்ல ஈக்குவலா இருந்தது, நம்மளுக்கு 0 ஆர் நெகட்டிவ் பாண்ட் ஆர்டர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ NB வந்து NA ஓட ஜாஸ்தியா இருந்ததுன்னா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அதே NB வந்து NA ஓட கம்மியா வேல்யூ இருந்ததுன்னா நெகட்டிவ் பாண்ட் ஆர்டர் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Calculate the bond order of C2 and N2. C2ல பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு?
C2 அப்படின்னா ஒரு கார்பன்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஒரு கார்பன்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ C2ல நம்ம மாலிக்யூலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 12 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஓவரால் C2ல நம்ம 12 எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டால்ஸ்ல நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ப்ரீவியஸா நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா எப்படி எழுதணும்னு. ஹாய் மைதிலி, I just got your message. Okay. ஸோ எப்படி எழுதுவோம் நம்ம? ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி எழுதுவோம் பாண்ட் ஆர்டர் சீக்வன்ஸ் எப்படி எழுதுவோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். ஸோ சிக்மா 1s2 sigma star 1s2 sigma கார்பனுக்கு எதுன்னு இருக்கேன், கார்பன் மாலிக்யூலுக்கு sigma 2s2 sigma star 2s2 pi 2px வரும்போது இங்க வரையும் எவ்வளவு எலக்ட்ரான் ஆயிருக்கு? 2 2 2 2 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். So 2px 1 1 1 1. So டோட்டலா 2px ல 2 electrons and pi 2py லயும் 2 electrons. So இதுதான் வந்து நம்ம பார்த்தோம்னா கார்பன் மாலிக்யூலுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் 2py வரையும். So 2 plus 2 plus 2 plus 2 plus 2 plus 2. So டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? கரெக்டா ஃபில் பண்ணியாச்சா? ரைட். So இந்த சீக்வன்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து மாலிக்யூல்ல இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். இது வரையும் கிளியரா இருக்கா? மைதிலி, அதித்தி, இது வரையும் கிளியரா இருக்கா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்ட் ஆர்டர் அப்படின்னு என்ன? பாண்ட் ஆர்டருக்கு ஒரு ஃபார்முலா, half times NB minus NA. இதுதான் வந்து ஃபார்முலா. கரெக்டா? சோ எப்படி எழுதுவோம்? NB அப்படின்னா பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இல்லையா? இங்க பாண்டிங் ஆர்பிட்டால் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். பாண்டிங் ஆர்பிட்டால் எடுத்துனோம்னா இதெல்லாம் பாண்டிங் ஆர்பிட்டால். இது ஒரு பாண்டிங் ஆர்பிட்டால், இது பாண்டிங், இது பாண்டிங், இது பாண்டிங் இல்லையா? ஸ்டார் இல்லாட்டா நம்ம பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாண்டிங் ஆர்பிட்டால் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? சோ பாண்டிங் ஆர்பிட்டால் நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் NB நம்ம பார்த்தோம்னா 2 plus 2 plus 2 plus 2. சோ டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்ல இருக்கு. சோ 1s2 ல இருக்குது, 2s2, அதே மாதிரி pi 2px, pi 2py, இது எல்லாமே பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் தான். சோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே நம்ம வந்து Na பார்த்தோம்னா, குட் ஈவினிங் விகாஷினி, லேட் இன்னைக்கு. ஓகே, நம்ம பாண்ட் ஆர்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியோட கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம் விகாஷினி. ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸ். சோ ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ல ஸ்டார் இருக்குது. சோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் ரெண்டு ஆர்பிட்டால். சோ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 plus 2. சோ டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆன்டி பாண்டிங்ல இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கு. சோ பாண்ட் ஆர்டர் எப்படி எழுதுவோம் நம்ம? half times 8 minus 4. கரெக்டா? சோ half times 4, பாண்ட் ஆர்டர் வந்து 2. சோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூன்னா ஸ்டேபிள் மாலிக்யூல். கரெக்டா? புரிஞ்சுதா எப்படி பண்ணோம்னு? சோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது ஈச் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ்ல எவ்வளவு இருக்கு? பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா ஸ்டார் இல்லாததுதான் வந்து பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். சோ இது எல்லாமே வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ், இது எல்லாமே வந்து பாண்டிங். அதே மாதிரி pi 2px, pi 2py, இது எல்லாமே வந்து பாண்டிங், இது எல்லாமே வந்து ஆன்டி பாண்டிங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் போட்டுட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். half times NB minus NA, half times NB minus NA. கிளியர்? இது வந்து நம்ம பார்த்தது கார்பனுக்கு. எவ்வளவு வேல்யூ வந்தது நம்மளுக்கு? கார்பனுக்கு வந்து நம்மளுக்கு 2 வந்தது. இப்போ நைட்ரோஜனுக்கு பார்க்கலாம். சேம் திங் நம்ம வந்து இப்போ நைட்ரோஜனுக்கு பார்க்கலாம்.
இதுவரையும் புரிஞ்சுதா? So nitrogen பார்த்தோம்னா first number of electrons. அதுதான் நம்ம வந்து first பண்ண வேண்டியது. So nitrogen நார்மலா பார்த்தோம்னா 7 electrons இருக்கு. N2ல 14 electrons இருக்கு. So first total number of electrons நம்ம பார்த்துப்போம். அதுதான் வந்து first step bond orderக்கு. Okay. Aditi, Maithili, Vikashini, is this clear? இங்க வரையும் புரிஞ்சுதா? So next nitrogenக்கு பண்ண போறோம். கார்பனுக்கு பார்த்தோம், இப்போ nitrogenக்கு பண்ண போறோம். ஓகேவா? So இங்க பாருங்க. So 14 electrons fill பண்ணணும். So sigma 1s2 2 electrons fill பண்ணியாச்சு. Sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2 nitrogenல 14. So நான் இதே order follow பண்ணலாம். இல்லையா? Up to 14 electrons அப்படிங்கிறதுனால pi 2px 2 pi 2py2 ஏன்னா வந்து 1 1 1 1 இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆச்சு? 2 + 2 + 2 + 2 8 + 2 10 12 அதுக்கப்புறமா சிக்மா 2pzல 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, சிக்மா 2pzல 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங், number of electrons in anti-bond. So number of electrons in bonding பார்க்கணும், in anti-bonding orbital பார்க்கணும். So இங்க first bonding orbital எது அப்படின்னு circle பண்ணலாம். So இது ஒரு bonding orbital, இது ஒரு bonding orbital, இது ஒரு bonding, இதுவும் bonding, இதுவும் bonding. கரெக்டா? இது எல்லாமே bonding orbital. So எவ்வளவு electrons இருக்கு? 2 + 2 + 2 + 2 + 2. So total 10 electrons வந்து bondingல இருக்கு. So மீதி இருக்கிற electron 14 minus 10. So மீதி இருக்கிற 2 + 2 பார்த்தோம்னா 4 electrons வந்து anti bondingல இருக்கு. Bond order ஓட formula என்ன? R times NB minus NA. Okay. So substitute பண்ணுங்க. R times NB 10 minus 4. So half times 6. So 3 is the bond order for இது. So இப்போ நம்ம C2 க்கு என்ன வேல்யூ கிடைச்சது? Bond order வந்து 2 கிடைச்சது. So that means double bond இருக்கு அப்படின்னு it represents. N க்கு பார்த்தோம்னா 3. 3 அப்படின்னா என்ன? Triple bond. இல்லையா? Triple bond. Very good Aditi, that's right. So 3, 2. So bond order 1 அப்படின்னு வந்ததுன்னா single bond. 2 வந்ததுன்னா double bond. 3 வந்ததுன்னா triple bond அப்படின்னு represent பண்ணுவோம். Generally valence bond theory and Lewis theoryல நம்ம பார்த்தோம்னா bond order இந்த மாதிரி 1 2 3 வச்சு தான் explain பண்ணுவோம். So இதுவுமே வந்து 3 அப்படின்னு மேட்ச் ஆகும் molecular orbital theoryல. So we are able to calculate bond order இல்லையா? So இப்போ ஒரு question இங்க பாருங்க. Explain why helium-2 cannot exist. இதுவரையும் புரிச்சுதா மைதிலி, விகாஷினி and Aditi? Okay. So next question நம்ம பார்த்தோம்னா explain why helium cannot exist. So helium-2 பார்த்தோம்னா எவ்வளவு electrons இருக்கு heliumல? heliumல நம்ம பார்த்தோம்னா ஒரு heliumல 2 electron. So helium-2 நம்ம பார்த்தோம்னா 4 electrons. கரெக்ட்டா? So இதுதான் வந்து sequence. இதுதான் வந்து sequence இல்லையா? Up to 14 electrons.
So helium 2ல டோட்டலா 4 electrons இருக்கு. அப்ப என்ன எப்படி எழுதுவோம் சீக்வென்ஸ்? sigma 1s2 sigma star 1s2 இல்லையா? இதுதான் அவ்வளவுதான் helium 2 ஓட சீக்வென்ஸ் பார்த்தோம்னா அவ்வளவுதான் எப்படி ஃபில் ஆகுது மாலிகுலர் ஆர்பிட்டால்ல. சோ இப்போ NB that is bonding orbitalல 2 எலக்ட்ரான் இருக்கு. NA இதுதான் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். இதுலயுமே 2 எலக்ட்ரான் இருக்கு. பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா பார்த்தோம்னா half times NB minus NA இல்லையா? சோ half times 2 minus 2. சோ வேல்யூ என்ன வருது? 0. சோ நம்ம என்ன பார்த்திருந்தோம்? பாண்ட் ஆர்டர் பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா ஸ்டேபிள் மாலிக்யூல் இல்லையா? ஸ்டேபிள் மாலிக்யூல். if bond order is 0 இல்லாட்டா நெகட்டிவ் அப்படின்னா unstable அப்படின்னு நம்ம பார்த்தோம். unstable அதுதான் கண்டிஷன். சோ இங்க 0ல இருக்கு அப்படின்னா this is unstable இல்லையா? சோ helium 2 cannot exist ஏன்னா அதோட bond order 0ல இருக்கு. சோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது இல்லையா? that's it. So explain why helium 2. So இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 2 marks question அந்த மாதிரி கேட்கலாம் இல்ல 1 mark question கேட்கலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்? இந்த சீக்வென்ஸ் அப்படியே வரைஞ்சு இந்த சீக்வென்ஸ்ல இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டாலோட கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஃபில் ஆகும். பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணி since bond order is 0 for helium 2 molecule it is unstable and hence cannot form. அவ்வளவுதான். அதை எழுதிட்டா கிடைச்சது உங்களுக்கு மார்க்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நீங்க எந்த போர்டு இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் என்ன போர்டு படிக்கிறீங்க? சிபிஎஸ்இயா இல்லாட்டா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா? எந்த போர்டு படிக்கிறீங்க? so that நான் 1-2 क्वेश्चन உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடத்துல கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கேட்டேன். சோ ஜஸ்ட் எனக்கு எந்த போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துடுங்க இந்த சாட்ல. சோ தட் நான் அந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चंस கொடுப்பேன். சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் சேம் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த பாண்ட் ஆர்டர் ஆஃப் லித்தியம் 2? இப்போ லித்தியம் நம்ம பார்த்தோம்னா லித்தியம்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. லித்தியம் 2ல நம்ம பார்த்தோம்னா 6 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? சோ sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 அவ்வளவுதானே? 6 எலக்ட்ரான்ஸ் ஆச்சா? ஓகே. சோ இப்ப பாருங்க NB வேல்யூ பார்த்தோம்னா 4 எலக்ட்ரான்ஸ். இதுல 2 இதுல 2 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. NA வேல்யூ பார்த்தோம்னா 2. சோ பாண்ட் ஆர்டர் நம்ம எழுதினோம்னா half times NB minus NA. கரெக்ட்டா? சோ half times 4 minus 2. சோ பாண்ட் ஆர்டர் சோ லித்தியம்ல எவ்வளோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதினோம்னா லித்தியம்ல கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 1s2 2s1. இந்த ஒரு எலக்ட்ரான் இன்னொரு லித்தியமோட பாண்ட் பண்ணுறதுன்னா இந்த எலக்ட்ரான் ஷேர் ஆகும். சோ லித்தியம் சிங்கிள் பாண்ட் லித்தியம் 1 அப்படின்னா. ஓகே. ஸ்டேட் போர்ட் ஆஃப்டர் 10 ஸ்டேட் போர்ட். ஓகே. மைதிலி ஸ்டேட் போர்ட், விகாஷினி சிபிஎஸ்சி. ஓகே கூல். வேற யார் இருக்கீங்க இன்னைக்கு கிளாஸ்ல? ஆல்ரைட். சோ விகாஷினி இப்போ 2 பேரும் ஓகே, நோ இஷ்யூஸ். சோ நீங்க நீட் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? நீட்காக பண்றீங்க. ஆல்ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ லித்தியம்க்கு சிங்கிள் பாண்ட் இல்லையா? 1s 2s 1 எலக்ட்ரான் இருக்கு. இது புரிஞ்சுதா? சோ 2s1 எலக்ட்ரான், இந்த 2s1 எலக்ட்ரான். சோ ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது வேலன்ஸ் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் ஷேர் ஆகும். சோ இந்த மாதிரி ஒண்ணு நம்ம எழுதலாம் லித்தியம்க்கு. ஆனா this is a metal இல்லையா? clear my dears? single bond order 1 வந்ததுன்னா
So next வந்து O2 க்கு எழுதலாம். O2 க்கு பாருங்க bond order. நம்ம ஏற்கனவே O2 எப்படி fill பண்ணோம் அப்படின்னு பார்த்திருந்தோம். O2 ல எவ்வளவு இருக்கு? O2 வந்து ஒரு ஆக்சிஜன்ல பார்த்தோம்னா 8 electrons இருக்கு. So O2 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 16 electrons இருக்கு. இல்லையா? So எழுதலாம் sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma 2p's sigma star 2s2 so sigma 2s2 அதுக்கப்புறம் up more than 14 electrons இங்க எவ்வளவு இருக்கு 16 electrons so difference வந்து இங்க வருது 2pz வந்து முன்னாடியே வருது so sigma 2pz2 so எவ்வளவு electrons இருக்கு இங்க வரையும் 2 plus 2 plus 2 plus 2 so total-ஆ 10 electrons fill பண்ணியாச்சு next வந்து pi 2px so pi 2px-ல 2 electrons pi 2py ல 2 electrons எவ்வளவு electrons fill ஆயிருக்கு 2 plus 2 plus 2 6 8 10 12 14 இன்னும் 2 electron இருக்கு next வந்து electron fill பண்ண வேண்டியது இந்த இடத்துல so இது ரெண்டுமே degenerate so நான் என்ன எழுதுவேன் first வந்து half fill பண்ணுவேன் 2px1 pi star 2px1 pi star 2py1 கரெக்ட்டா என்ன வந்து ரெண்டுமே வந்து degenerate so ரெண்டு இடத்துலயுமே வந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம வந்து fill பண்ணணும் கரெக்ட்டா அதுக்கு அப்புறமா தான் வந்து திருப்பி ஒரு எலக்ட்ரான் வரும் என்ன வந்து இது degenerate அதுதான் வந்து ரூல் so ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா இதுதான் வந்து ஆர்டர் so sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2 sigma 2pz2 இங்க வந்து because more than 14 electrons நமக்கு வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகுது pi 2px2 pi 2py2 pi 2px1 மாறுது நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாருங்க NB கால்குலேட் பண்ணோம் பாண்ட் ஆர்டர் என்னவா இருக்கும் சோ இது எல்லாமே வந்து bonding orbitals okay so 2 plus 2 plus 2 plus 2 plus 2 clear so total 10 electrons வந்து bondingல இருக்கு இது எல்லாமே வந்து anti bond so நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா so total 6 electrons இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த மாதிரி half filled-ஆ இருக்கு unpaired electrons இருக்குறதுனால paramagnetic species-ஆ behave பண்ணும் அப்படி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா unpaired electrons இருந்ததுன்னா paramagnetic அப்படி நம்ம சொல்லுவோம் clear நம்ம ஏற்கனவே வந்து previous classல நம்ம இத பத்தி வந்து பார்த்திருந்தோம் so bond order formula என்னவா இருக்கும் half times NB minus NA so bond order value என்ன சொல்லுங்க மைதிலி அதிதி விகாஷினி bond order formula என்ன சொல்லுங்க half times 10 minus 6 so bond order வந்து 2 oxygen and oxygen value பாருங்க என்னது 1s2 2s2 2p4 இல்லையா so generally வந்து oxygen வந்து 2 electrons share பண்ணிட்டு double bond form பண்ணும் already வந்து லூயிஸ்ல பார்த்திருக்கோம் so இங்க பாருங்க bond order வந்து 2 அப்படினா double bond very good புரிஞ்சதா இதுவரையும் விகாஷினி and மைதிலி and அதிதி okay so இது வந்து bond order எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு so இப்போ ஒரு சீக்வென்ஸ் நம்ம நைட்ரோஜன்ல என்ன பார்த்தோம் நைட்ரோஜன்ல bond order வந்து 3 லித்தியம்ல நம்ம பார்த்தோம்னா 1 ஆக்ஸிஜன்ல பாக்கும்போது 2 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்தது இல்லையா சோ ஒரு வேல்யூ எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படினா ஹையர் பாண்ட் ஆர்டர் அப்படினா லெஸ் பாண்ட் லென்த் அப்படினா ஷார்ட்டர் இல்லையா ஷார்ட்டர்
So இது வந்து இந்த bond length, இந்த bond distance இருக்கிற ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கு இருக்கிற distance தான் நம்ம bond length அப்படின்னு கூப்பிடுவோம் between two nuclei. So இந்த length வந்து shorter-ஆ இருந்தா molecules வந்து இன்னும் closer, bond strength ஜாஸ்தி. So higher bond order அப்படின்னா more bond energy. More bond energy என்ன? More strong. So இந்த மூணு molecule sorry, இந்த மூணு மாலிக்யூலுமே எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், எதுக்கு வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்? எஸ், இந்த மூணுத்துலயுமே எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்? N2 இல்லையா? என்ன N2க்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து ஜாஸ்தி 3. சோ பாண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம போட்டோம்னா இதான் வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் ஸ்ட்ரென்த்தோட சீக்வென்ஸ் போட்டோம்னா இதுதான் வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ. கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சோ இத ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு பிரீஃப் ரிவ்யூ தான். சோ ஒரு மாலிக்யூலுக்கு வந்து இல்ல அயானுக்கு வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா, if it has unpaired electrons, good. So unpaired electrons இருந்தது அப்படின்னா, unpaired அப்படின்னா ஒரு ஆர்பிட்டால்ல இந்த மாதிரி இத வந்து paired அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து ஆப்போசிட் ஸ்பின் இருக்கு. ஈச் எலக்ட்ரானுக்கு வந்து ஆப்போசிட் ஸ்பின் இருக்கு, கேன்சல் அவுட் ஆகுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இத வந்து unpaired அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து 3 unpaired electrons இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சப்போஸ் இந்த மாதிரி ஒண்ணு, இங்க வந்து 2 unpaired electrons இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஸ்பின் பேர் ஆல அப்படின்னு unpaired electrons அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு மாலிக்யூல் ஆர் அயானுக்கு இந்த மாதிரி unpaired electrons இருந்ததுன்னா molecular orbitalல it will be paramagnetic. Unpaired electrons இல்ல அப்படின்னா diamagnetic. இத எதுக்கு பார்த்திருந்தோம்? ஆக்சிஜனுக்கு பார்த்திருந்தோம் இல்லையா? ஆக்சிஜன்ல pi star 2px ஒரு எலக்ட்ரான், pi star 2py ஒரு எலக்ட்ரான் இருந்தது இல்லையா? previously pi star 2px ஒன்னு, pi star 2py ஒன்னு ஒரு எலக்ட்ரான் இருந்தது. ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னா unpaired இருக்கு இல்லையா? 2 electrons அப்படின்னா பேர் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா unpaired அப்படின்னு அர்த்தம். சோ எவ்வளோ நம்பர் ஆஃப் unpaired electrons இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் நேச்சர். சோ 3 unpaired electrons இருக்கு அப்படின்னா அது more magnetic when compared to just 2 unpaired electrons இருந்தா. ஓகேவா? சோ unpaired electrons இருந்தா paramagnetic அப்படின்னு சொல்லுவோம். இந்த unpaired electrons இல்லைன்னா diamagnetic அப்படின்னு சொல்லுவோம். சோ எவ்வளோ நம்பர் ஆஃப் unpaired electrons இருக்கோ அவ்வளோ magnetic nature. So more the number of unpaired electrons, more magnetic nature. இததான் நீங்க வந்து structure of atomல வந்து ஒரு formula பார்த்திருப்பீங்க. under root n times n plus 2 Bohr magneton அப்படின்னு ஒரு formula இருக்கும். So டைட்டானியம்க்கு பண்ணிருப்பீங்க, டைட்டானியம் 2 plus இதை நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ ஒருவேளை மறந்து போயிட்டீங்கன்னு ஒரு வாட்டி திருப்பி பிரீஃபா போய் ரெவ்யூ பண்ணிக்காங்க. என்ன வந்து அது ஒரு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீட்ல வந்து நிறைய இடத்துல கேட்பாங்க. ஈவன் சிபிஎஸ்இ கேஸ்ல கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ ஜெனரலா வந்து all the molecules with fractional bond order are paramagnetic. ஓகேவா? all the molecules with fractional bond order are paramagnetic. Clear? Was this clear? சோ இங்க பாருங்க, இது வந்து paramagnetic. Unpaired electrons இருக்கு இங்க வந்து. Yes guys. Okay. So
based on how O2 is paramagnetic. நம்ம வந்து இப்பதான் எழுதிருந்தோம் இல்லையா? So sigma 1s2 sigma star 1s2 எழுதி பாருங்க நீங்களும் என்னோட. So sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2 sigma 2pz2 pi 2px2 pi 2py2 clear? ஒன்னு so இப்போ வரையும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 plus 2 plus 2 plus 2 so 1 2 3 4 5 6 7 so 14 electrons ஆயிருக்கு. so first 2px ல ஒரு எலக்ட்ரான் போகும், pi star 2px ல, அதே மாதிரி pi star 2py ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ bond order எழுதணும்னா so இந்த மாதிரி unpaired electron இருக்கிறதுனால paramagnetic. ஏன்னா molecular orbital ல anti-bonding molecular orbital ல நமக்கு வந்து unpaired electron இருக்கு. அதனால நம்ம வந்து we can say that this is paramagnetic in nature. So இந்த மாதிரி ஒரு question வந்தது உங்களுக்கு எக்ஸாம்ல அப்படின்னா show how it is paramagnetic அப்படின்னா இந்த மாதிரி ஒரு sequence எழுதிட்டு we have to show இந்த anti-bonding orbital pi star 2px pi star 2py ல இருக்கு. Okay. So in the first ரெண்டுத்தையும் நம்ம kk அப்படின்னு represent பண்ணலாம் இல்லையா? first இந்த 1s இது ரெண்டும் fill ஆச்சுன்னா kk அப்படின்னு நம்ம fill பண்ணிக்கலாம். Clear? Now which of them is paramagnetic among the following? H2, lithium 2, boron 2. இதான் வந்து question. Which of the following is paramagnetic among the following? H2, lithium 2 and boron 2. So எழுதி பாருங்க. H2 first எவ்வளவு electrons இருக்கு? 2 electrons இருக்கு. lithium 2 ல 6 electrons. அதே மாதிரி boron, ஒரு boron பார்த்தோம்னா 5 electrons இருக்கு. boron 2 ல 10 electrons இருக்கு இல்லையா? So hydrogen ஓடது sigma 1s2. ஓகே. அதே மாதிரி bond order நம்ம பார்த்தோம்னா NB வேல்யூ வந்து 2 இல்லையா? ஆனா NA வேல்யூ வந்து 0. so bond order வந்து 2 minus 0. so bond order வந்து 1. correct? bond order வந்து 1. இங்க வந்து electron paired இருக்கு. so hydrogen வந்து paramagnetic கிடையாது. next வந்து lithium பார்ப்போம். lithium 2 போட்டோம்னா sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2. so NB value நம்ம பார்த்தோம்னா 4 electrons. NA value நம்ம பார்த்தோம்னா 2 electrons. so bond order எவ்வளோ? half times 4 minus 2. so 1 half times 2 1 இல்லையா? so இங்கேயுமே பார்த்தீங்கன்னா there is no unpaired electrons. so lithium கூட paramagnetic species கிடையாது. so next boron பார்க்கலாம். இன்னொரு கலர் இருக்கு. so boron பார்த்தோம்னா எவ்வளவு electrons? 10 electrons. so sigma 1s2 sigma star, okay, erase பண்ணலாம். sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2. இப்போ வந்து எவ்வளவு electrons fill பண்ணிருக்கேன்? 4 electrons, 8 electrons வந்து fill பண்ணியாச்சு இங்க வரையும் இல்லையா? so மிச்சம் நம்ம பார்த்தோம்னா pi 2px ல வந்து ஒரு electron, pi 2py ல ஒரு electron.
Okay, pi 2p x ல ஒரு electron, pi 2p. Very good. Okay, pi 2p x ல ஒரு electron, pi 2p y ல ஒரு electron. Okay வா? So, என்ன வந்து இங்க unpaired electrons இருக்கு. Bond order போட்டு பார்க்கலாம். Bond order எப்படி பண்ணுவோம்? NB, NA. NB level electrons இருக்கு 2 plus 2 plus 2. இல்லையா? So, 6 electrons இருக்கு. இங்க பாருங்க sigma star 1s2, sigma star 2s2. So 4 electrons இருக்கு. So bond order எவ்வளவு வருது? Bond order வந்து 6 minus 4 times the half. So 1 volt. Clear? Boron is the answer. Very good guys. So concept புரிஞ்சுதா? So next ஒரு one final illustration. நம்ம வந்து next concept க்கு போவோம். Okay வா? Okay, so which among the following is diamagnetic? Diamagnetic அப்படின்னா unpaired electrons இருக்கக்கூடாது. கரெக்டா? Unpaired electrons இருக்கக்கூடாது. So இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? இதான் வந்து சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க பாருங்க O2. O2ல நார்மலா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. O2 plus அப்படின்னு ஒரே ஒரு சார்ஜ். So 16 minus 1, 15 electrons இருக்கு. O2 minus ஒரு மைனஸ் சார்ஜ் வாங்க. கிளியரா பாருங்க ஒரு மைனஸ் சார்ஜ். So இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த மாதிரி which of the following is paramagnetic அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த சார்ஜ் வந்து வெரி கிளியர் பார்த்துக்கோங்க எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க கெஸ் பண்ணணும் பாராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா அப்படின்னு. ஓகேவா? ஸோ O2 மைனஸ் வந்து 16 பிளஸ் 1 எலக்ட்ரான் 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் O2 2 மைனஸ் அப்படின்னா 16 பிளஸ் 2 டோட்டலா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கிளியரா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் சார்ஜ் நம்ம எழுதினோம்னா it is very clear. இப்போ ஆர்டர் பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ஆர்டர் பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. சோ நார்மலா நம்ம பார்த்தோம்னா 1s2 1s2 2s2 2s2 2pz2. சோ எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 7 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இங்க ஒரு எலக்ட்ரான் போட்டா this is for O2 இல்லையா? This is for O2. Total 16 electrons போட்டிருக்கேன். This is for O2 இல்லையா? Which is paramagnetic. Okay. Next இதே வந்து O2 plus அப்படின்னா 15 electrons அப்படின்னா configuration என்னவா இருக்கும்? எந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுவேன்? 2px1 ல இருக்கும் இல்லையா? 2px1 ல இருக்கும். கரெக்ட் guys? O2 plus அப்படின்னா 15 எலக்ட்ரான்ஸ்னா இப்போ இருக்கிற கான்ஃபிகரேஷன் 2px ல ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். ஸ்டில் இது பாராமேக்னெட்டிக் தானே? ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? சோ O2 ல ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தது. O2 plus ல ஒரு அன்பேர்ட் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் O2 minus that is இது 17 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சோ இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? O2 மைனஸ்ல வந்து அகைன் ஒரு அன்பேர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் O2 2 மைனஸ் பார்த்தோம்னா 18 எலக்ட்ரான்ஸ். சோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 0 பேர்ட் எலக்ட்ரான். கரெக்டா? சோ இது டயமேக்னெட்டிக். வெரி குட். எஸ், isn't it guys? இது புரிஞ்சுதா விகாஷினி, மைதிலி, அதிதிக்கு புரிஞ்சுது? யா. சோ 17 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் டிஃபரன்ஸ் வருது. சோ இங்க நம்ம பார்த்தோம்னா பை ஸ்டார் வேற கலர்ல எழுதுறேன். சோ பை ஸ்டார் 2px2 பை ஸ்டார் 1 பை ஸ்டார் 2py 1 இருக்கு. இங்க வந்து வெறும் பை ஸ்டார் 2px1 ல இருக்கு. இங்க பை ஸ்டார் 2px2 பை ஸ்டார் 2py 1 ல இருக்கு. இங்க வந்து
pi star 2px2 pi star 2py2 இல்லையா? சோ இங்க paired இல்லாததுனால இது வந்து diamagnetic இல்லையா? சோ இப்போ இங்க பாருங்க எது வந்து மோஸ்ட் மேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும் அது சொல்லுங்க. இந்த எல்லாத்துலயுமே 4 ஸ்பீஷீஸ்லயுமே எது வந்து மோஸ்ட் மேக்னெட்டிக்கா இருக்கும்? எது வந்து மோஸ்ட் மேக்னெட்டிக்கா இருக்கும்? எதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமோ அதுதான் வந்து மோஸ்ட் மேக்னெட்டிக்கா இருக்கும். கரெக்டா? சோ ஆன்சர் வந்து O2. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எதுல அதிகமா இருக்கோ அதுதான் வந்து மோர் மேக்னெட்டிக். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து O2. இதுதான் வந்து மோஸ்ட் மேக்னெட்டிக் ஸ்பீஷீஸ். வெரி குட். Good. Okay guys. Good. So yeah. So நம்மளுக்கு இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ்மே வந்து ஃபில். Clear? So இங்க வந்து 2px 2px1 இங்க வந்து 2pyx1 இங்க வந்து ரெண்டு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இங்க வந்து அவ்வளவு. Okay guys. Okay. So அதுதான் வந்து molecular orbital theory. எப்படி paramagnetic nature bond order வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இல்லையா? So next நம்ம பார்த்தோம்னா okay. So next நம்ம பார்க்கும்போது பார்க்க போற கான்செப்ட் வந்து intermolecular forces. So இப்போ molecular orbital அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ரெண்டு மாலிக்யூலுமே வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இருக்கிற அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ரெண்டு நியூக்ளியஸும் இருக்கும்போது இந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸுமே வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால நியூ கைண்ட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பண்ணுது which is nothing but molecular orbitals. இப்போ ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் that is ஒரு மாலிக்யூல் ஒரு O2 இன்னொரு O2 இல்லாட்டா வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் இதுக்குமே வந்து there are some interaction forces. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு NaCl அப்படின்னு எழுதும்போது Na plus and Cl minusக்கு ionic bond அப்படின்னு சொல்றோம். That is electrostatic interaction இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? electrostatic interaction இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு O2 molecule சொல்லும்போது இங்க வந்து covalent bond form பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். And metals நம்ம பார்த்தோம்னா sodium metal அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு metal and free electrons இருக்கு. metallic bonding form பண்ணுது. இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்குமே வந்து ஒரு இன்டராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. இததான் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எதுக்கு மெல்டிங் பாயிண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஒரு கைண்ட் ஆஃப் மாலிக்யூல் வந்து எதனால பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு, ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு H2O பாத்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி H2S ஓட. ரெண்டுமே வந்து ஒரே குரூப்ல தான் இருக்கு, ஆனா டிஃபரன்ஸ் வரும். சோ எதனால இந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, சோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு அன்சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு அன்சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ். ஓகேவா? சோ கோவலன்ட் கைண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அன்சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ் இருக்கும்போது அந்த attractive forces between two molecules, same molecule. Okay, so நான் இப்போ எடுக்கும்போது ஒரு any compound எடுக்கிறேன். ஓகே, ஆயில் எடுக்கிறேன். ஆயில் எடுக்கும்போது ஆயில் வந்து எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கு. ஒரு ஆயில் மாலிக்யூல் இங்க இல்ல, இன்னொரு ஆயில் மாலிக்யூல் வேற எங்கேயும் இல்ல, எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கு, லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. எதனால? ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்குமே. வாட்டர் நம்ம இப்படி கையில எடுக்கும்போது கூட வாட்டர் எல்லாமே நம்மளோட கையோட வருது இல்லையா? இட் இஸ் நாட் ஃபாலிங் ஆஃப். ஒரு வாட்டர் மாலிக்யூல் இங்க அங்கிருந்து தூரமா எங்கேயோ போறது இல்லை. ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும். அதனாலதான் நம்ம பிக் பண்ணும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் நம்மளால பிக் பண்ண முடியாது இல்லையா?
ஏன்னா வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் ரொம்ப ரொம்ப ஃபாரா இருக்கும். கொரோனா வந்த மாதிரி செப்பரேஷன் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இங்க வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால தான் ரெண்டு மாலிக்யூல்ஸ் அன்சார்ஜ்டு மாலிக்யூல்ஸ்க்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் மாலிக்யூல்ஸ் வந்து சேர்ந்து இருக்கு. ஓகேவா? சேர்ந்து இருக்கு. ஸோ எப்படி சேர்ந்து இருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு வந்து டிஸ்பர்ஷன் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து டைபோல் டைபோல் இன்டராக்ஷன், இன்னொன்று வந்து டைபோல் இன்டியூஸ்டு டைபோல். Dispersion or London forces, dipole-dipole interaction or dipole-dipole attraction, dipole-induced dipole forces. இப்போ dipole London forces என்ன? இங்க வரையும் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? Clear? Any questions? இங்க வரையும் எனக்கு any questions? So இங்க நமக்கு தெரிஞ்ச வேற கான்செப்ட் வந்து டிரான்சியன்ட் போலரைசேஷன். ஓகேவா? ஒரு புது வேர்ட் டிரான்சியன்ட் அப்படிங்கிறது ஒரு புது வேர்ட். என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப நார்மலா ஒரு நியூக்ளியஸ் இருக்குங்க, ஒரு 2 எலக்ட்ரான் வச்சுக்கோம். நியூக்ளியஸ்ல 2 எலக்ட்ரான் வச்சுக்கோம். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ 2 எலக்ட்ரானையுமே நான் வந்து பக்கத்துல வைக்க முடியாது இல்லையா? பக்கத்துல வைக்க முடியாது. இதனால என்ன வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், லைக் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகும் இல்லையா? ஓவராலா ஆட்டம் பார்த்தா நியூட்ரல் தானே. எல்லா ஆட்டம்ஸ்மே மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரலா இருக்கும் ஓவராலா நம்ம பார்க்கும்போது. இப்போ இந்த 2 நெகட்டிவ் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது நார்மலா ஒரு ஆட்டம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இங்க, ஒரு எலக்ட்ரான் இங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் வந்து நடுவுல இருக்கு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இதோட நடுவுல தானே ஓவர்லாப் ஆகும். ஏன்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பேலன்ஸ் அவுட் ஆகுது. கரெக்டா? எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ பேலன்ஸ் அவுட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து நான் போலார் ஆட்டம்னு சொல்றோம். ஆனா எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிடும் இல்லையா? They are constantly moving. So ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் வந்து டிரான்சியன்ட் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் வந்து they are constantly moving. அப்போ வந்து there might be an imbalance of charge. டிரான்சியன்ட் அப்படின்னு வெரி 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 ஷார்ட் டைம் இன்டர்வெல்ல தான் நடக்கும். அந்த மாதிரி தட் இஸ் இந்த மாதிரி நடந்துட்டு பக்கத்துல வந்துட்டு ஓ மை காட் 2 பேரும் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி போகுங்க. ஸோ அந்த வெரி ஷார்ட் இன்டர்வெல்ல நீங்க பார்க்கும்போது ஒரு போலரைஸ்டு ஆட்டம், போலரைஸ்டு அப்படின்னா ஒரு பார்ஷியல் சார்ஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஒரே இடத்துல இருக்கும்போது பேலன்ஸ்ட் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட். ஸோ ஒரு ஆர்பிட்டால் இங்க இருக்கும்போது 2 எலக்ட்ரானுமே இந்த இடத்துல வரும்போது இதை வந்து போலரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ போலரைஸ்ட் எலக்ட்ரான் அங்க இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ எலக்ட்ரான் ரெண்டுமே இந்த பக்கம் வரும்போது இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இல்லையா? ஸோ இது வந்து ஒரு போலரைஸ்ட். இல்லாட்டா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல நடுவுல இருக்கிற, ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரோஜன் பார்த்தோம்னா தான் 2 எலக்ட்ரான் இப்பதான் எழுதி முடிச்சோம். O2ல அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்த்துட்டே இருந்தோம் ஒரு மாலிக்யூலுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே மூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஒரே இடத்துல இருக்கும்போது ஸ்லைட் இம்பேலன்ஸ் சார்ஜ் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம போலரைஸ்டு ஆட்டம்னு சொல்லுவோம். ஆனா டிரான்சியன்ட் போலரைசேஷன் தான் அது வந்து கரெக்ட் வேர்ட். டிரான்சியன்ட் எதுக்கு? என்ன ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் தான் அது ஒரு டைம்ல 2 எலக்ட்ரான்ஸ்மே வந்து கிட்டக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்ல இது இந்த மாதிரி ஒரு போலரைஸ்டு ஆட்டம், இந்த மாதிரி ஒரு போலரைஸ்டு ஆட்டம் இன்னொரு போலரைஸ்டு ஆட்டமோட it will have a interaction, ஒரு attraction force இருக்கும். இததான் வந்து லண்டன் ஆர் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிரான்சியன்ட் போலரைசேஷனால ஏற்படுற
attraction force தான் வந்து dispersion force or London force. Clear? So இது வந்து number of electrons அதிகமாக ஆக obviously ஜாஸ்தியா இல்லையா? London dispersion forces நல்லாவே இருக்கும். More the number of electrons, நிறைய possibilities உண்டு. 2 electron பக்கத்துல வருது. So more London dispersion forces possible. புரிஞ்சுதா? London dispersion forces. Yes, no, no, yes. எல்லாருக்கும். So the polarizability increases with the increase of number of electrons and their distance. ஏன்னா வந்து maximum distanceல இருக்கு அப்படின்னா maximum polarization. பக்கத்துல இருக்குன்னா balance out ஆயிடும். பக்கத்துல இருக்குன்னா balance out ஆயிடும். So ஓரளவுக்கு distanceல இருக்குன்னா charge இருக்கு. Polarization ஆகும். Charge இல்ல polarization ஆகும். கரெக்டா? மைத்திலி, விகாஷினி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? Oh. Next வந்து they depend on surface area also. இப்போ நான் என்ன சொன்னேன்? More the number of electrons, more possibility. இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் பக்கத்துல வருது. So அதனால more the number of electrons வந்து more possibility London dispersion forces. இப்போ நான் ஒரு O2 moleculeக்கும் N2 molecule எடுத்தேன்னா எதுல வந்து more number of force electrons இருக்கு? விகாஷினி எந்த இடத்துல புரியலமா? transient polarization புரியலையா? Oh, sorry. phone low on it. Okay. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும்னா ஓகே இந்த 2 எலக்ட்ரானுமே வந்து ஓடின்னு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இந்த சென்டர் வந்து நம்ம புடிச்சுக்கிற போல். இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? ஒரு போல் இருக்கும். இந்த பக்கம் ஒருத்தங்க அந்த பக்கம் ஒருத்தங்க பிடிக்காம ஓடிண்டே இருக்கும். இந்த கேம் நாங்க ஆடி இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ நடுவுல ஒரு போல் இருக்கு. 2 பசங்க வந்து சுத்திண்டே இருக்காங்க. நடுவுல ஒரு போல். இதுதான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு பையன் வந்து இங்க சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பையன் வந்து இங்க இருக்கான். கான்ஸ்டன்டா வந்து இந்த பையனை பிடிக்க பார்த்துட்டே இருக்கும். 2 பேருமே வந்து ஈக்குவல் எனர்ஜில ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈச் எலக்ட்ரானுக்கு வந்து சார்ஜ் சேம் தான், எனர்ஜி சேம் தான். ஆனா ஒரு ஷெல் இன்னொரு ஷெல் தட் இஸ் டிஸ்டன்ஸ் கூட சேமா இருக்கும். கரெக்டா? இங்க வந்து ஓடுறது எப்படி இருக்கும்? சர்க்குலர்ல. இப்போ சப்போஸ் ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹேண்ட் லென்த் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த பையன் வந்து சீக்கிரம் பிடிக்கலாமா இந்த பையன் கிட்ட? அப்ப இந்த என்ன பையன் பண்ணுவான்? இந்த பையன் வந்து இன்னும் ஃபாஸ்டா ஓடும். இந்த பையன் வந்து இன்னும் ஃபாஸ்டா ஓடும். ஐயோ பிடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓடும்போது அந்த 2 பசங்களுமே வந்து ஒரே இடத்துக்கிட்ட வருவாங்க இல்லையா? பிகாஸ் கான்ஸ்டன்டா வந்து ஓடிண்டே இருக்காங்க. அண்ட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்? சோமா ஃபீல்டு மாடல்ல எலிப்டிக்கல் ஆர்பிட்டால், சர்க்குலர் கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எலிப்டிக்கலா இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரானுமே வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது சார்ஜ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேவா? சார்ஜ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். 2 எலக்ட்ரானுமே ஒரே இடத்துல வரும்போது ஒரு டெம்பரரி போலரைசேஷன் நடக்கும். டெம்பரரி போலரைசேஷன் அப்படின்னா ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து வரும். அதே மாதிரி நியூக்ளியஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் ஆஃப் த மாலிக்யூல்ல இருக்கும். ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க இருக்கும். இது வந்து ஒரு வெரி வெரி ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு தான் இருக்கும் இந்த சார்ஜ். எலக்ட்ரான் கிட்டக்க வர ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால உடனே ஓட ஆரம்பிச்சு. They go far apart. So அந்த டெம்பரரி ஃபோர்ஸ், அந்த டெம்பரரி டைம்ல ஏற்படுற அந்த போலரைசேஷன் தட் இஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் வருதுதான் டிரான்சியன்ட் போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? டிரான்சியன்ட் போலரைசேஷன். ஸோ இந்த மாதிரி டிரான்சியன்ட் போலரைசேஷன் வரும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்னொரு மாலிக்யூல்ல இருக்கிற நியூக்ளியஸோட இந்த மாதிரி இன்டராக்ட் ஆகலாம். ஸோ இதுவுமே வந்து டிரான்சியன்டா போலரைஸ் ஆயிருக்கு, இதுவுமே வந்து டிரான்சியன்டா போலரைஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட இன்டராக்ட் பண்றது, இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட, இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து லண்டன் ஆர் டிஸ்பர்சிவ் ஃபோர்ஸஸ். இந்த மாதிரி இருக்கிற ஃபோர்ஸஸ் தான் லண்டன் ஆர் டிஸ்பர்சிவ் ஃபோர்ஸஸ். புரிஞ்சுதா விகாஷினி?
So இந்த polarization வந்து more number of electronsனா more easily வந்து பக்கத்துல இருக்கு. இப்போ 2 பேர் தான் ஆடிட்டு இருக்காங்க. more than 2 பேர், இன்னும் நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்கன்னா more easily electron வந்து பக்கத்துல வரும். So polarizability can increase with increase in the number of electrons and their distance. என்ன பக்கத்துல இருக்கு அப்படிங்கும்போது எலக்ட்ரானை வந்து நியூக்ளியஸ் பேலன்ஸ் அவுட் பண்ணும். So distance வந்து ஜாஸ்தியா இருக்கணும், number of electrons கூட ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ நம்மளுக்கு dispersion force வந்து increase ஆகும். And surface area கூட இங்க வந்து important. Surface area தெரியறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம வந்து pentane அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. pentane. ஓகே, pentane அப்படின்னா 5 கார்பன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So CH3, CH2, 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 CH3. So இந்த மாதிரி straight அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? straight அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம N-pentane அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? straight அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து N-pentane அப்படின்னு சொல்லுவோம். So இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, let me erase all this. So இந்த மாதிரி straight அரேஞ்ச் பண்ணத N-pentane அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பென்டேனை இந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகே, CH, CH3. ஒரு CH இங்க எடுத்து இன்னொரு இடத்துல அட்டாச் ஆகும். ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா 5 கார்பன்ஸ் 5 கார்பன்ஸ் தான். ஓகே, ஆனா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒண்ணு. இப்போ வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 5 பேர் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ இந்த கார்பன் வந்து இந்த கார்பனோட இன்டராக்ட் பண்ணணும்னா கஷ்டம், கத்தி பேசணும் இல்லையா? அதே வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, முன்னாடி பெஞ்ச்ல ஒரு பிளேஸ் இருக்குன்னு போயிட்டு இங்க உட்காந்துப்பாங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த கார்பன் பண்ணிருக்கு. ஒரு கார்பன் வந்து இந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு, சோ தட் ஈஸியா வந்து இன்டராக்ட் பண்ணலாம். சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூலுக்கும் இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. இந்த மாலிக்யூலோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருக்கு? பெருசா இருக்கு இல்லையா? இந்த மாலிக்யூலோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசா இருக்கு. இந்த எல்லாத்துலயுமே வந்து ஒரு எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும். இந்த ஹைட்ரோஜன்ஸ் கிளவுட், இந்த CH2, இங்க இருக்கிற பாண்ட் கிளவுட் இவ்ளோ பெருசா இருக்கு. இங்க பார்த்தோம்னா small, the surface area is smaller. So இந்த மாதிரி surface area குறையும் போது boiling point வந்து குறையும். surface area குறையும் போது boiling point வந்து குறையும். இத பத்தி இன்னும் டீடைலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க பேசிக்ஸ் படிக்கும்போது நம்ம இத பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் படிக்கும்போது நம்ம இத பத்தி வந்து பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ தான் வந்து இது. ஓகேவா? சோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியா டிபெண்டன்ட் கூட டிஸ்பர்ஷன் ஃபோர்சஸ். சோ இந்த ஸ்ட்ரெயிட்டா அரேஞ்ச் பண்ணிருக்கிற மாலிக்யூலுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி when compared to ஒரு ஐசோமெரிக் பிரான்ச். ஐசோமெரிக் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் நம்மளுக்கு சேமா தான் இருக்கு, ஆனா முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட வந்து பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதெல்லாம் பத்தி இன்னும் டீடைலா நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்ப்போம். சோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருந்தா பாய்லிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? கிளியரா இந்த பாயிண்ட்? எஸ் கைஸ், புரிஞ்சுதா? விகாஷினி, அதித்தி, மைத்திலி, வேற யாரெல்லாம் இருக்கீங்க கிளாஸ்ல இன்னைக்கு? நெக்ஸ்ட் வந்து டைபோல். டைபோல் எங்க புரியலனாலும் நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, எங்க ஸ்டாப் பண்ணியும் கேட்கலாம் எங்கேயாவது புரியலன்னு. இது எல்லாமே நியூ கான்செப்ட்ஸ் இல்லையா? சோ இட் மைட் பி டஃப் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் பார்த்தோம்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். ஓகேவா? இதுதான் கடைசி, நம்ம இதுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ ஒரு டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் நம்ம பார்க்கும்போது HCl பார்த்தோம்னா குளோரின் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ். கரெக்டா?
ஹைட்ரோஜன் வந்து கொஞ்சம் அதோட கம்மி. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து மோர் டுவர்ட்ஸ் குளோரின் போகும். என்ன இது வந்து போலார் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போலார் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த போலார் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டமோட பாண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி பாண்ட் பண்ணும்போது எது அதிகமா எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கோ எலக்ட்ரானை கொஞ்சம் பக்கத்துல இழுத்து வச்சுக்கும். இப்ப நீங்க வந்து அண்ணா தம்பி ஆர் சிஸ்டர் பிரதர் இந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்கன்னா யார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் இல்லாட்ட வந்து கொஞ்சம் அடமெண்டோ ரிமோட் அவங்க கிட்ட இருக்கும், டிவி ரிமோட். அதே மாதிரி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவா இருந்தா எலக்ட்ரான்ஸ் வந்து அது கிட்டக்க இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். பார்ஷியல் நெகட்டிவ் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எழுதுவோம், பார்ஷியல் பாசிட்டிவ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு பாண்ட்ல அப்படின்னு பார்ஷியல் பாசிட்டிவ் வரும். ஸோ ஹைட்ரோஜன் குளோரின்ல பார்த்தோம்னா குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மோர் க்ளோசர் டு குளோரின். ஓகேவா. சோ இப்போ என்ன ஆகும், இந்த பார்ஷியல் நெகட்டிவ் இருக்கிற ஒரு மாலிக்யூல் இன்னொரு ஹைட்ரோஜன் இன்னொரு மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரோஜனோட ஒரு இன்டராக்ஷன். இந்த இன்டராக்ஷன் தான் நம்ம வந்து டைபோல் டைபோல் இந்த மாதிரி பார்ஷியல் சார்ஜ் டெவலப்மெண்ட் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். டைபோல், போல் அப்படின்னா சார்ஜ் இல்லையா, டை டை அப்படின்னா ரெண்டு. ஸோ ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் ரெண்டு ஏற்படுது. ஸோ ரெண்டு இருக்கிறதுனால டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டைபோல் தட் இஸ் ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல், ஒரு டைபோல் மாலிக்யூல் இன்னொரு டைபோல் மாலிக்யூலோட இன்டராக்ட் பண்ணும்போது இத வந்து டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் ஒன் மாலிக்யூல் நெகட்டிவ் எண்ட் ஆஃப் இன்னொரு மாலிக்யூலோட இன்டராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இத வந்து டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டைபோல் இன்டியூஸ்டு டைபோல். ஓகேவா. இத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இது வரையும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, அதிதி எஸ் சொல்லிட்டாங்க. மைதிலி, விகாஷினி, வேற யாரோ இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே.